शांति शांति शांति। ओम नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म विद्या संप्रदाय कर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि। ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த முத்திஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான ஆரோக்கியத்துடன் கூடின நல் வாழ்க்கையும் வந்து அமைய பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் அனைத்து ராசியினர்களுக்கும் வருகின்ற ஜூன் 29, 2025 முதல் ஜூலை 5, 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய வார பலன்களை, அதாவது ஞாயிறு முதல் சனிக்கிழமை வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பார்க்க இருக்கின்றோம். முதல்ல இந்த வாரத்தினுடைய விசேஷங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த வாரத்துல வந்து ஒரே ஒரு முகூர்த்த நாள் தான் இருக்கின்றது. சரி, நான் லைனா வந்து சொல்ல ஆரம்பிச்சுடுறேன். முதல்ல வந்து இந்த வாரம் வந்து சந்திரனாகப்பட்டவர் வந்து ஆஸ்லேஷா கர்க்கடக ராசியில், ஆஸ்லேஷான்னாக்கா ஆயில்ய நட்சத்திரத்திலிருந்து துலா ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம் வரைக்கும் அவர் பிரயாணிக்கின்றார். வளர்ப்பறையாக பிரயாணிக்கின்றார். ஏன்னா அமாவாசை கடந்த வாரம் தான் சென்றது. இந்த வாரம் வந்து வாராகி நவராத்திரி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. அதனால நான் வந்து கடந்த வீடியோவில் சொன்ன இந்த வாராகி மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வாருங்கள். பல்வேறு இன்னல்களிலிருந்து அது காப்பாற்றும். சரி, இப்ப நம்ம அந்த இன்ஃபர்மேஷனுக்கு போயிடும். 29ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை, ஸ்கந்த பஞ்சமி அன்னைக்கு வந்து மெயினா ஒரு விஷயம் நடக்க இருக்கிறது. சுக்கிரன் வந்து காலபுருஷ தத்துவத்தினுடைய மேஷ ராசியிலிருந்து கிருத்திகா நட்சத்திரத்தில் ரிஷப ராசிக்கு பிரவேசம் செய்கிறார். ரொம்ப நல்ல ஒரு விஷயம். கிட்டத்தட்ட எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வந்து பணப்பிரச்சனையானது கொஞ்சம் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்க இருக்கின்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். அன்னைக்கு ஸ்கந்த பஞ்சமின்னாக்கா முருகனுடைய கோயிலுக்கு சென்று பஞ்சாமிர்தத்தை அவருக்கு அபிஷேகம் செய்வதற்கு கொடுத்தால் அன்றைக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். மெயினா வந்து திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடைபெறும், நோய் தீராதவர்களுக்கு நோய் தீரும். அன்னைக்கு கௌரி விரதமும் இருக்கிறது. 30ஆம் தேதி திங்கட்கிழமை வந்து ஷஷ்டி விரதம். அன்னைக்கு வந்து குமார ஷஷ்டின்னு சொல்லுவோம். குழந்தை அற்றவர்கள், குழந்தைக்காக இயங்குபவர்கள் அன்றைக்கு விரதம் இருந்தால், அதாவது நீர் மட்டும் உட்கொண்டு விரதம் இருந்தால் அதிசீக்கிரமாக புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வந்து ஆணி திருமஞ்சனம், சொல்லவே வேண்டியதில்லை. பெருமாள் கோயில்ல அவ்வளவு விசேஷமாக இருக்கும். 2ஆம் தேதி தான் நமக்கு புதன்கிழமை சப்தமி திதியாக வந்து அன்றைக்கு முகூர்த்தம் இருக்கிறது. உத்தர நட்சத்திரம், அமிர்த யோகம் 5:30 மணியிலிருந்து 6:30 மணி வரைக்கும் கார்த்தால முகூர்த்தம். அதுல வந்து புஷ்கர நவாம்சம் அப்படிங்கிறது பார்க்கும்பொழுது 6:05 முதல் 6:15 வரை காலையில. மிதுனம் வளர்ப்பறையாக வந்து அமைந்திருக்கிறது. அதாவது அடுத்த மாதம் ஆடி மாதம் என்பதனால் இந்த முகூர்த்தத்திற்கு, அதாவது இந்த மாதம் வரக்கூடிய ஆணி மாதம் வரக்கூடிய முகூர்த்தத்திற்கு நிறைய முக்கியத்துவம் இருக்கிறது. நல்ல காரியம் வந்து செய்யக்கூடியவர்கள் இந்த நாளில் செய்யலாம். சரி, 3ஆம் தேதி வியாழக்கிழமை வந்து துர்காஷ்டமியாக வந்திருக்கிறது. என்றைக்குமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், துர்காஷ்டமி அப்படிங்கிறது வந்து அதாவது அம்பிகையினுடைய வழிபாட்டிற்கு மிக உகந்த நாள். ஒரு ஜபத்தை வந்து நம்ம வந்து அதிகமாக ஜபம் பண்ணும்போது, அதாவது ஒரு தடவைக்கு 1000 தடவை பலன் கொடுக்கக்கூடிய நாள் வந்து துர்காஷ்டமி. அஷ்டமி என்பது ஒரு நெகட்டிவான ஒரு டே தான். ஆனால் அந்த நாளில் வந்து நம்ம சாதனை பண்ணும் பொழுது அது பல மடங்கு அதிகமாக பலனை கொடுப்பதை நான் கண்கூடாக கண்டிருக்கின்றேன். சரி, அடுத்த நாள் வந்து 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வாராகி நவராத்திரியினுடைய முடிவு. அன்றைக்கு வந்து ஸ்ரீ சக்கரத்தாழ்வாருடைய ஜெயந்தியமாக வந்து அமைகிறது. வாராகியினுடைய கோயில் அருகில் இருந்ததுனாக்கா அன்றைக்கு போயிட்டு அங்கே நடக்கக்கூடிய பூஜைகள், அங்கு நடக்கக்கூடிய ஆவரண பூஜைகளில் கலந்து கொள்ளுங்கள். உங்களால் முடிந்த அளவுக்கு
நம்மளுடைய சாஸ்திரத்துல வந்து இதைத்தான் நீ கொண்டு வரணும், இதைத்தான் கொண்டு போகணும், இவ்வளவு மாத்திரையில இருக்கணும்னு இல்லை. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி அப்படின்னு சொல்லி கீதா சாஸ்திரமே சொல்றது. அது சொன்னது வேற ஒரு கான்டெக்ஸ்ட். அதாவது வந்து நீ வந்து நிஷ்காமியமா வந்து கர்மம் பண்ணும் பொழுது அதெல்லாம் புரியலன்னா பரவாயில்ல, விட்டுடுங்க. அதாவது ஒரு ஆன்மீகத்தெல்லாம் முன்னேற வேண்டும், எனக்கு வந்து லௌகிகமான பொருள்களில் வந்து இஷ்டம் இல்லை அப்படிங்கும் போது குருவுக்கும் சரி அந்த இறைவனுக்கும் சரி இதை பண்ணினாலே போறோம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நார்மலா இருக்கிற நமக்கும் அப்படிதான். பத்திரம்னாக்கா வில்வம், துளசி, அப்புறம் அருகம்புல் போன்றவைகள். புஷ்பம்னாக்கா எந்த புஷ்பம் நமக்கு நம்ம வீட்டு தோட்டத்துல ஒரு புஷ்பம் இருந்தாலும் சரி அதை எடுத்துட்டு போயிட்டு அந்த வாராகி அம்மனுக்கு கொடுத்துட்டு வாங்கோ. அந்த வாராகி என்பவள் துக்கத்தை வேர் அறுப்பதில் தலை சிறந்தவள். அதே போல அதாவது கழுத்தை, நான் போன தடவை சொன்னேன், அது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு சொல்லி கழுத்தை நெரிச்சுக்கிட்டு கௌரவத்துக்கு நம்ம கௌரவம் கெடாம பார்த்துக்கணுமேப்பா அப்படின்னு சொல்லுபவர்கள், ஜட்ஜ்மெண்ட் வரப்போறது இது எப்படி வரப்போறது அப்படிங்கிறது அந்த ஒரு கவலையுடன் இருப்பவர்கள் அன்றைக்கு தவற விடாமல் வாராகியை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு ஏற்ற நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் வரும். அதுதான் வந்து இந்த டீட்டெயில் நான் சொல்றதனுடைய நோக்கம். சரியா? நம்ம உபயோகப்படுத்துவோமாக அப்படிங்கிறது தான். சரி, இந்த வாரம் சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்னாக்கா தனுர் ராசி, மகர ராசி, கும்ப ராசி, மீன ராசி போன்ற இந்த 4 ராசிகளுக்கும் வருகின்றன. அந்த நட்சத்திரங்கள் வாரியாக நான் அந்தந்த விஷயத்துல சொல்லிடுவேன். இந்த வாரம் வந்து முக்கியமாக கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது காலபுருஷ தத்துவத்திற்கு வந்து 2ஆம் இடத்தில் சுக்கிரன் வருவது மிக மிகச் சிறந்தது. அப்போ இந்த மாதம் முழுமைக்கும் உங்களிடம் வந்து ஒரு பினான்சியலான ஒரு டெஃபிஷியன்சி இருக்காது அப்படிங்கிறது திண்ணம். அவர்களுடைய தசாபுக்தி ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறலாம். இருந்தாலும் 2ஆம் இடத்தில் அதாவது ரிஷபத்தில் சுக்கிரன் வருவது மிகவும் சிறந்தது. 3ஆம் இடத்துல வந்து அதாவது மிதுனத்தில் குருவும் சூரியனும், அதாவது சூரிய ஆதித்ய ப்ரஹஸ்பதி யோகமாக வந்து அமைந்திருக்கிறதும் ஒரு நல்ல விதமான விஷயங்கள் தான். ஜென்ரலாகவே நாம் மேற்கொள்ளக்கூடிய பிரயாணங்கள் ஆகட்டும், மீட்டிங்ஸ் ஆகட்டும், பிறகு கிரியேட்டிவிட்டி ஆகட்டும், அதாவது படைப்பு திறன் ஆகட்டும், நல்ல ஒரு நிறைய ஒரு பாசிட்டிவான முடிவுகளை கொண்டு வருவதாக அமைந்திருக்கும். பிறகு சந்திரன் வந்து கடகத்துல தான் இருக்கிறார் முதல் ஒரு நாள். அதாவது ஞாயிற்றுக்கிழமை சந்திரனும் புதனும் ஒன்றாக இருக்கிறார்கள் 4ஆம் வீட்டில். இது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு அமைப்பு. ஆனால் ஒரு நாள் தான். அடுத்த நாள் அவர் வந்து இதுக்கு போயிடுறார், சிம்மத்துக்கு போயிடுறார். ஆக சிம்மத்துல ஏற்கனவே செவ்வாயும் கேதுவும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். செவ்வாய் வந்து 5ஆம் இடத்துல சிம்மத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அவர் வந்து காலபுருஷ தத்துவத்தினுடைய முதல் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டுக்கும் அதிபதி. அவருடன் கேது, வெளிநாடு என்கின்ற விஷயத்தை சொல்லக்கூடிய கிரகம், உத்தரத்திலேயே உட்கார்ந்திருக்க அங்கு வந்து செவ்வாயும் கேத்துமாக 5ஆம் இடத்தில் இன்னும் கூட அவர்கள் அங்கே வீற்றிருக்க இந்த வாரம் முழுமைக்கும் அவர்கள் அங்கதான் இருக்க போகிறார்கள். இதனால என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, குழந்தைகளிடம் ஜாக்கிரதையாக டீல் பண்ண வேண்டும். பிறகு நம்முடைய மூதாதையர் விஷயத்திலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக டீல் பண்ண வேண்டும். ஆனால் அரசாங்க விஷயத்தில் வந்து நிறைய லாபம் காத்து கொண்டு இருக்கிறது. பிறகு நம்முடைய சகோதரர்கள் விஷயத்துல வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பொறுமையாக இருக்க வேண்டிய விஷயத்தில் கடமைப்பட்டு இருக்கின்றோம். அதே போன்று காதல் விவகாரங்களிலும் பிறகு காதல் திருமணங்களிலும் மேக்சிமம் வந்து தள்ளி போட முடிஞ்சதுன்னாக்கா தள்ளி போடுவது நல்லது. சனி 12ஆம் இடத்தில் மீனத்துல இருக்கிறார். காலபுருஷ தத்துவத்திற்கு சனி மீனத்துல இருப்பது அவ்வளவு பாதிப்பு கிடையாது. ஆனால் சில ராசி அன்பர்களுக்கு, மீன ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் பாதிப்பை தருவதாகத்தான் இருக்கிறது. அதை நம்ம ராசியில பார்த்துருவோம். ராகு வந்து காலபுருஷ தத்துவத்திற்கு 11ஆம் இடத்துல இருந்தால் லாபம் லாபமே. அதுலேயும் கூட குறிப்பிட்ட வகையினருக்கு அதிகபட்ச லாபம். அதாவது பிசினஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பிட்ட எஜுகேஷனல் சம்பந்தப்பட்ட, ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட, இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட, ஏன் அதாவது பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட, மீடியா சம்பந்தப்பட்ட இவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் காத்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது நம்ம தனித்தனியாக பலன்களை பார்க்க ஆரம்பிச்சுடுவோம். மேஷ ராசியிலும் மேஷ லக்னத்திலும் பிறந்த நண்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் வந்து மெயினாக நான் சொல்ல விரும்புவது, உங்களுடைய தனஸ்தானத்தில் தனாதிபதி வருகிறார். முதல் பலனே என்ன அப்படின்னு கேட்டா, பண வரவில் முன்னேற்றம். 2வது, உங்களுடைய திருமண உறவில் சந்தோஷம். 3வது, திடீரென்று பழைய நட்பு திரும்ப கிடைப்பது. அந்த நட்பு வந்து வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருப்பது. அதன் பிறகு குரு மற்றும் சூரியனுடைய அமைப்பினால் பாக்கியமான கௌரவம் கிடைப்பது. பல்வேறு இடங்களில் வந்து உங்களுக்கு அதாவது கௌரவமும் கிடைத்து வருமானமும் மேலோங்கக்கூடியதாக இருக்கிறது.
திருமண ஏற்பாடுகள் தடை நீங்குகிறது. சனியினுடைய பார்வையில் வந்து சுக்கிரன் இருக்கிறதுனால, சனி வந்து இந்த ஜாதகத்துக்கு 10க்கும் 11க்கும் உண்டானவன். வெளிநாடு பிரயாணங்கள், வெளியூர் பிரயாணங்கள் நன்மை பயப்பதற்காக அமைந்திருக்கின்றன. குரு மற்றும் சூரியனுடைய அமைப்புனால இன்னொரு பெரிய நன்மை இருக்கிறது. உங்களுடைய வழிகாட்டி, உங்களுடைய ஆச்சாரியர் அல்லது உங்களுடைய ஒரு கைடு மாதிரி இருப்பவர்களுடைய ஒரு ஆசீர்வாதத்தினால நல்ல ஒரு முடிவை நீங்கள் இந்த வாரம் எடுக்க முடியும். அம்மாவனுடைய ஆரோக்கியத்துல வந்து முன்னேற்றம் காணப்படுகிறது. தந்தையினுடைய ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் காணப்படுகிறது. சகோதரனுடைய உறவுகளை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மெயினாக குழந்தைகளுடன் சண்டை போட வேண்டாம். நண்பர்களுடனும் சண்டை போட வேண்டாம். வெளியூரில் சாப்பிடும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக சாப்பிடுங்கள். காலங்கடந்த உணவு அல்லது நான்வெஜ்ஜு அல்லது ஆல்கஹால்லாம் கன்சியூம் பண்ணவே கூடாது. ஏனென்றால் 8க்குண்டானவனும் கேதுவும் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அது வந்து ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் அல்ல. அவ்வளவுதான். அதே போல வாயிலிருந்து நல்ல வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. ஏதாவது யாரையாவது வந்து திட்டம் பேர் வழின்னு சொல்லி, அதாவது தரக்குறைவாகவோ 2ஆம் தரமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தினோம் என்றால் அது நமக்கு தீங்காக விளையும். சரி, இதெல்லாம் 5ஆம் இடத்துல செவ்வாய் கேதுருக்கனுடைய நெகட்டிவிட்டிஸ். வாட் இஸ் பாசிட்டிவிட்டிஸ் அப்படின்னு கேட்டா, கவர்மெண்ட் ரிலேட்டட், அரசாங்க துறையிலும் அரசாங்க ரிலேட்டட் விஷயங்களிலும் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம், வேலை மாற்றம், புது வேலை கிடைப்பது, படித்த விஷயத்துக்கு ஏற்ற வேலை கிடைப்பது. பிறகு ஸ்போர்ட்ஸில் வந்து வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸுக்கு போகின்றவர்கள், அதுவும் வந்து கூட இந்த கபடி மற்றும் ஹாக்கி, கிரிக்கெட் இந்த மாதிரியான ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு இது, வாலிபால், பேஸ்கெட் பால், இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கோல் நம்ம வந்து கப் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கேரம் இந்த மாதிரியான விஷயங்கள், கேரம் போர்டு ஆடுறது, இதுல புதன் வந்து நல்ல வலிமையாக இருக்கிறதுனால புதனுக்கு பிடிக்காத வீடு தான் கடகம். ஆனாலும் கூட புதன் வந்து இந்த சனியினுடைய நட்சத்திரத்தில் நின்று, சனி வந்து 12ஆம் இடத்துல, அதாவது உங்களுடைய 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சதுராட்டம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற செஸ் விஷயத்திலும் கூட உங்களால் செஸ், கேரம் இந்த மாதிரி உட்கார்ந்து கொண்டு ஆடக்கூடிய விஷயத்திலும் முன்னேற்றத்தையும் வெற்றியையும் அடைய முடியும். பிசினஸை பத்தி வரேன். இப்போ பிசினஸ் மேன், சொந்தமாக பிசினஸ் பண்ணுபவர்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், ஏஐ ரிலேட்டட் அல்லது ரொபாட்டிக் அல்லது மிஷினரிஸ், இந்த மேக்சிமம் வந்து ஹார்ட்வேர் மற்றும் சாஃப்ட்வேர் இந்த துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும், பிறகு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வெகுவாக குறைவதையும் நம்ம பார்க்கிறோம். சரி, ஏற்றுமதி விஷயங்களில் தானியங்களை ஏற்றுமதி செய்பவர்கள், துணி மணிகளை ஏற்றுமதி செய்பவர்களுக்கு, அதாவது எக்ஸ்போர்ட் பண்றது, கிளாத் எக்ஸ்போர்ட், நீங்க பார்த்தீங்கன்னாக்கா ஈரோடு, கரூர், சேலம், அப்புறம் வந்து ஈவன் வந்து பவானி கூட ஜமக்காலத்துக்கு உண்டான ஒரு இது, இதெல்லாம் வந்து கிளாத், காட்டன் கிளாத்னு சொல்லுவோம். அதே போல நம்ம காஞ்சிபுரம் ஆகட்டும், ஆரணி ஆகட்டும், இந்த மாதிரியான சாரிக்கும் தோத்திக்கும் உண்டான அந்த விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிறது. எதிர்காலம் வந்து இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறத பார்க்கிறேன். ஹோட்டல் விஷயங்களிலும் நல்ல விஷயங்கள் உண்டு. 2ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து உட்கார்றது வந்து ஹோட்டல் ரன் பண்ணுபவர்கள், ஒரு கேளிக்கை வைத்து பண்ணுபவர்கள், தியேட்டரை வைத்து நடத்துபவர்கள், ஏன் அதாவது வந்து வாடகை விட்டு இந்த பெரிய பெரிய ஷீல்டு விளம்பர பலகை எல்லாம் வைக்கிறார்கள், அதன் மூலியமாக கூட வருமானமானது வரும். இன்னும் கூட சொல்ல போனா சூதாட்டங்களிலும் வருமானம் வரும். ஆனால் அது நல்ல வருமானம் அல்ல, அதை விரும்ப வேண்டாம். அப்படி வருமானம் வருமாகள் அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு பர்சன்டேஜ், அதாவது வந்து ஒரு 10-15% வந்து நல்ல ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள், உடை கொடுங்கள், கல்வி கொடுங்கள். நம்ம கோயிலுக்கு கூட வந்து அடுத்தது கோயிலுக்கு பண்ணணும், அதுதான் நம்முடைய சனாதன தர்மம். ஆனா முதல்ல இதை பண்ணிட்டு கோயில்ல போயிட்டு அந்த கோயிலுக்கு வந்து நான் வந்து என்னுடைய சரணாகதியாக இதை நான் பண்றேன் அப்படின்னு, நான் தவறு பண்ணிட்டு பண்ண சொல்லலை. சூதாட்டம் எப்படிங்கிறது, அதாவது ரேஸ் போறது, அப்புறம் வந்து கேசினோ போறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்ல வேண்டியதா இருக்கிறது. ஏன்னா இந்த விஷயங்களில் எல்லாம் இப்பொழுது நீங்கள் ஈடுபடுவீர்கள். ஏனென்றால் செவ்வாயும் கேத்துவும் 5ஆம் இடத்தில் இருப்பதனுடைய காரணத்தினால். அதனால அதையும் சொல்லி வைப்பது ஒருவருடைய கடமை, தெய்வஜனுடைய கடமையாகிறது. சரி, உறவுகளில் வந்து தாத்தா பாட்டி உறவு, சகோதர உறவோட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தாத்தா பாட்டி உறவுகளில் வந்து அவர்களுக்கு உடல் நலம் இல்லாமல் போவதும், அவர்களுக்கு வந்து நீங்கள்
கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுமாக இருக்கக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கிறது. பிறகு அந்நிய தேசத்தவர்களுடன் நீங்கள் வந்து உணவை அருந்தும் பொழுது நீங்கள் வந்து மேக்சிமம் சேஃபர் சைடு இந்தியன் கியூசின்ஸ், அதாவது வந்து இந்தியாவினுடைய இந்தியாவிலே பல வெரைட்டி இருக்குது, ஆனால் என்ன கிடைக்கிறதோ இந்தியன் உணவுகளை சார்ந்து இருங்கள். ஆமாம், அதுதான் நமக்கு மெயின். இல்லைன்னா உஷ்ணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நமக்கு ஒரு சிரமங்கள் மேற்கொள்ள வேண்டியது வரும். அவ்வளவுதான். மேடராசிக்கார நண்பர்களுக்கு ஃபினான்சியல் விஷயம் இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகுவதற்கு மகாலட்சுமியையும் பிறகு லக்ஷ்மி நாராயணரையும் அல்லது லக்ஷ்மி நரசிம்மரையும் வழிபடுவது இந்த வாரம் மிக மிக சிறந்தது. வரக்கூடிய திங்கட்கிழமை 30/6/2021 சஷ்டி விரதம் இருக்கிறது இல்லையா, அதுல விரதம் இருங்கோ. குழந்தை வரத்திற்காக மேஷராசி அன்பர்களுக்கு உடனே அதனுடைய பலன் நல்ல பலனாக உங்களுக்கு கிடைக்கும். ரிஷப ராசியிலும் ரிஷப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு வந்து உங்களுடைய லக்னத்துக்கு உங்களுடைய ராசியிலேயே வந்து சுக்கிரன் வந்து அமர்கின்றார். இதுல கொஞ்சம் நெகட்டிவிட்டி இருக்கு, கொஞ்சம் நிறைய பாசிட்டிவிட்டி இருக்கு. முதல்ல பாசிட்டிவிட்டி என்ன அப்படின்னு கேட்டா, திருமண உறவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பிறகு ஃபினான்சியலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வெகுவாக குறையக்கூடிய அமைப்பு. வீண் செலவுகள் வெகுவாக குறைந்து கட்டுப்படக்கூடிய ஒரு அமைப்பு. வருமானம் பெருகக்கூடிய அமைப்பு. என்ன நெகட்டிவ் அப்படின்னாக்கா, எதிர்ப்பாளரிடம் நம்ம கொஞ்சம் ஓவரா போயிடுவோம். ஒன்று டாமினேட் பண்ணிடுவோம், இல்லை அவர்கள் மூலியமாக ஏதாவது ஒரு சிரமங்கள் இருக்கும். அதனால எதிர்ப்பாளர், அது பெண்ணுன்னா ஆண்கள் கிட்ட, ஆண்கள்னா பெண்கள் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. சுக்கிரன் வந்து ரொம்ப நல்ல கிரகம்தான், ஆனா அது லக்னத்தில் அல்லது ராசியில் நல்ல பலன்களை இந்த விஷயத்துல கொடுக்கறது இல்லை. புதன் நல்ல இடத்துல 3ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கும்போது நல்ல ஒரு அமைப்பு. 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். இதுல முக்கியமாக குருவும் சூரியனும் 2ஆம் இடத்துல இருக்கனால அரசு துறையில் இருப்பவர்கள், அரசாங்க துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமானது இருக்கிறது. ஸ்தான பரிவர்த்தனை, அதாவது நான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னாக்கா இந்த வாரம் ஏற்ற வாரமே அப்ளை பண்ணுங்க. பெண் மாப்பிள்ளை பார்க்க வேண்டும் அப்படின்னா இந்த வாரம் நல்ல வாரம் தான். தாராளமா பொண்ணு வீட்டுக்காரும் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களும் ஏற்படுத்துவது நல்லது. திருமண உறவுகள் அப்படிங்கிறதுல நல்ல முன்னேற்றம் இருக்க போகிறது. சகோதர உறவுகள்ல வந்து இளைய சகோதர உறவுகள்ல கொஞ்சம் பிணக்குகள் ஏற்பட்டாலும் மூத்த சகோதர உறவு உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கிறது. அம்மாவனுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் வேறுபாடு அடைந்து மீண்டும் நலன் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்பாவுடைய ஆரோக்கியமும் சிறந்து விளங்க போகிறது. படிப்பு விஷயத்துல இருப்பவர்களுக்கு, இந்த ஹையர் செகண்டரி அப்புறம் வந்து யூஜி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் வந்து அசௌகரியங்கள் இருக்கின்றன. கேளிக்கைகள்ல நிறைய வந்து ஸ்பெண்ட் பண்றது, தேவையில்லாத பழக்கங்களில் ஈடுபடுவதை நாம் குறைக்க வேண்டும். சரி, அடுத்தது பிசினஸ் மேனுக்கு வந்து கம்யூனிகேஷன்ல இருப்பவர்கள், மீடியாவில் இருப்பவர்கள், பிறகு வந்து அதாவது டிடெக்டிவ் ஏஜென்சிஸ்ன்னு சொல்லக்கூடியவர்கள், போலீஸ் ஆஃபீஸராக இருப்பவர்கள், ஐடினா இன்கம் டேக்ஸ், அதில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேட்டை அப்படின்னு நான் சொல்லுவேன். நல்லா இது ஒரு சரியான ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஜாபை எடுத்து முடிப்பீர்கள். உங்களுக்கு பெயரும் புகழும் நல்லபடியாக வளருவதற்குண்ட உண்டு. முக்கியமாக நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, வீட்டில் இருப்பவர்களுடன் நல்லா பேசணும். இந்த வாரம் வந்து பணவரவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பிறகு திடீரென்ற அதிர்ஷ்டமும் நட்புகள், அதாவது உங்களுடைய பழைய நட்புகள் வந்து உங்களை வந்து அடைவதற்குண்டான ஒரு அமைப்புகளும் இருக்கின்றன. இளைய சகோதரர்கள் மூலமாக சந்தோஷமான விஷயங்களும் நடக்க இருக்கின்றன. காதல் உறவு இனிக்க ஆரம்பிக்கும். காதல் வந்து நம்ம ப்ரப்போஸ் பண்ணணும்னாக்கா ப்ரப்போஸ் பண்ணலாம். அதே போல காதல் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம திருமணம் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கும் போகலாம். இந்த கோர்ட்டு கேஸ், லிட்டிகேஷன்ஸ், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருப்பவர்கள் இந்த வாரத்தை நல்ல வாரமாக நம்ம கடைபிடிக்கலாம். ஆனால் ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்கு திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாட்களும் அவர்கள் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவது நல்லது. ப்ரமோட்டர்ஸுக்கு நல்ல காலம்தான், பட் இருந்தாலும் இந்த சந்திரன், செவ்வாய், கேத்து அப்படிங்கிறது வந்து திங்கள், செவ்வாய் அன்றைக்கு முழுமையாக இருக்கிறது. அன்றைக்கு 2 நாள் மட்டும் அவாய்ட் பண்ணி விடுங்கள். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அஷ்டலக்ஷ்மி, அஷ்டமகாலட்சுமியினுடைய வழிபாடு செல்வத்தையும் பிறகு குடும்பத்தையும் நல்ல பிசினஸையும் இம்ப்ரூவ் பண்ணும். நல்ல வந்து ஒரு நிம்மதியான ஒரு முன்னேற்றமான வாரம்.
மிதுன ராசியிலும் மிதுன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் அதாவது சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னாக்கா 5ஆம் அதி 12ஆம் இடத்துக்கு போறார். நல்ல விதத்தில் செலவுகள், அதே போல குடும்பத்தில் வரவு, சகோதரர்களுக்கு இடையில இருந்த அந்த பிணக்கும் கூட கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள், பிசினஸ்லயும் சரி, நீங்கள் எடுக்கக்கூடிய வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சரி நல்ல முன்னேற்றம் இருக்க போகிறது. புதிதாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு லக்ஷ்மி கட்டாட்சம், வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு லக்ஷ்மி கட்டாட்சத்துடன் கூடி தன்னுடைய வேலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாரமாக நான் பார்க்கிறேன். முக்கியமாக நீங்கள் புதன்கிழமை சப்தமி அன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முகூர்த்த நாள் அன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும். திருமண ஏற்பாடுகளுக்கும் அதே போன்று நட்புகளினால் பல நன்மைகளும் ஏற்படக்கூடிய அமைப்பு. வீடுகளில் கணவன் மனைவி உறவுள்ள நிறைய விஷயங்கள்ல ஒற்றுமையானதும், அதுக்காக நம்ம செலவு பண்ணுவோம். அதாவது கணவனாக இருந்தால் உங்களுடைய மனைவிக்காக ஒரு சந்தோஷத்தின் மேல செலவு பண்ணக்கூடிய, ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள். மனைவியாக இருப்பேன் அவர்கள் கணவனுக்காக நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கிற அந்த ஒரு அந்யோன்யம் கூடக்கூடிய ஒரு அமைப்பு. அப்பாவனுடைய உறவுகளிலும், அப்பாவனுடைய பிசினஸையே எடுத்து நடத்துபவர்கள், அப்பா முழு அதிகாரம் கொடுப்பதற்கான ஒரு அமைப்பும் இருக்கிறது. முக்கியமாக அரசியலில் இருப்பவர்களுக்கு நல்ல ஆதாயமானது இந்த வாரம் இருக்கின்றது. மிதுன ராசி அன்பர்கள் வெளியில போனோம்னாக்கா தங்குற இடங்கள்ல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். தங்குற இடங்கள் நம்ம ஒரு ஒரு ரொம்ப ஊருக்கு வெளியில போய் தங்குறது அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணலாம். தாத்தா பாட்டியினுடைய உறவுகளில் போயிட்டு கொஞ்சம் வாலண்டியரா பேசுங்க. அதனால் பல நன்மைகள் இருக்கிறது. அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருந்தாலும் கூட ஒரு விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என்ன அப்படின்னு கேட்டால், லீவ் போடும்போது நீங்க ப்ராப்பரா அதன் உண்டான ரீசனை சொல்லிட்டு லீவு போடுங்க. லீவ் போட்டுட்டு வர்றதுனால அதாவது ஆப்சன்ஸ்னால பிரச்சனைகள் வரும். நீங்க இல்லாதப்ப ஏதாவது நடந்து அது உங்களுக்கு நாலேஜ் இல்லாம அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதற்கு சான்சஸ் உண்டு. அதனால அதை நீங்கள் மாற்ற வேண்டும். அம்பிகையினுடைய வழிபாடு அதற்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். குழந்தை வரம், பெண் குழந்தையினுடைய வரமானது இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. கடக ராசியிலும் கடக லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, வாராகி கெட்டியா பிடிச்சிக்கங்க. எதற்கு அப்படின்னு கேட்டா, இந்த வாரம் உங்களுடைய பிசினஸ் ஆகட்டும், ஜாப் ஆகட்டும், வீட்டில் ஏதாவது முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும், எல்லாத்துக்குமே இப்ப இருந்த அந்த எல்லா குடும்பத்தில் இருந்த குழப்பங்களும் தீரக்கூடிய வாரம். அதனால் வாராகியை கெட்டியா பிடிச்சிக்குங்க, அம்பாளை கெட்டியா பிடிச்சிக்குங்க. சுக்கிரன் உங்களுடைய 11ஆம் இடமாகிய ரிஷபத்திற்கு போகிறார். 4க்குண்டானவன் 11ஆம் இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல நன்மை நடக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. பெண்களால் உங்களுக்கு நன்மை, எதிர்பாலினரால் உங்களுக்கு நன்மை. அது பெண்ணா இருந்த ஆண்னால, ஆணா இருந்த பெண்ணால அது அண்ணனாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். நல்ல நன்மையானது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுக்கு எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கு ஏற்ற வாரம் இது. திருமண உறவுகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது. சகோதரனுடைய உறவுகளில் கொஞ்சம் சர்ச்சரவு பெற்று பிறகு நன்மை பயக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடன் நீங்கக்கூடிய ஒரு வாரம். பிறகு கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு இதெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு வாரம். முக்கியமாக தாய் மாமன்கள் அல்லது அம்மா சம்பந்தப்பட்ட உறவினர்களுடைய அந்த பிணக்கானது நீங்கக்கூடிய ஒரு வாரம். அரசாங்கத்தில் இருப்பவர்கள் டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னாக்க இந்த வாரம் வேண்டாம், பண்ண வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. உங்கள் மேல் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டோ அல்லது மெமோவோ எது இருந்தாலும் அது தன்னால விலகிடும், கவலைப்பட வேண்டியதில்லை. முக்கியமாக குழந்தைகளுக்கு உண்டான விஷயங்களில் கொஞ்சம் சந்தோஷமும் ஆனந்தமும் வரப்போகிறது. சுக்கிரன் 11ஆம் இடத்திற்கு போனார், 5ஆம் இடத்தை பார்ப்பார். அதனால குழந்தைகள் மூலமாக இருந்த கொஞ்சம் இரிட்டேஷன்ஸ் இதெல்லாமே நல்லபடியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லவ் சக்சஸ், காதல் சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு உண்டு. நட்பு பெருகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. நண்பர்களால் லாபம் உண்டு. வெளியூர் பிரயாணங்கள்ல நம்ம பைக் எடுத்துக்கிட்டு சுத்துறதோ, வெளியூர் போயிட்டு பைக் எடுத்து சுத்துறதோ அல்லது வெளியூர்ல நைட்ல சுத்துறதோ மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. சாப்பிடும்போது உஷ்ணம் மிகுந்த விஷயங்களையும், கலர்டு ஃபுட்டு, அதாவது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும், அது கேக்கா இருக்கலாம், பிஸ்கட்டா இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எதுவும் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. ஏன்னா வயிறு உபாதைகள் தான் இந்த வாரம் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுவதாக அமைப்பு இருக்கிறது. அதனால அதை மட்டும் நம்ம இது பண்ணிடணும். கடகராசிக்காரர்கள்
கடன் விஷயத்தில் அவஸ்தைப்படுபவர்களாக இருப்பேன், விநாயகருடைய பூஜையை, அதாவது சப்தமி அன்னைக்கு வந்து விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அந்த கடன் வந்து உடனடியாக தீர்ப்பதற்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது கடகராசி அன்பர்கள் வீடு வேண்டும், ஒரு நிலம் வாங்க வேண்டும் அப்படின்னா இந்த வாரம் நீங்கள் வந்து முயற்சி எடுக்கலாம். அதே போல பிசினஸ்மேன்ல வந்து முக்கியமாக செவ்வாய் சம்பந்தப்பட்ட சிவில், அதாவது கட்டட விஷயங்கள் இருப்பவர்கள், விளையாட்டுத் துறையில் இருப்பவர்கள், பிறகு வந்து அரசியலையும் கூட வந்து இந்த விளையாட்டுத்துறை, வெளியுறவுத்துறை மந்திரி இந்த மாதிரியாக இருப்பவர்களுக்கு தான் பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், தன்னுடைய செயலில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதற்கு விநாயகருடைய வழிபாடு துணை புரியும். ஆக இந்த கடகராசி அன்பர்களுக்கு பல விதங்களில் வந்து நல்ல லாபத்தையும் லட்சுமி கட்டாட்சத்தையும், வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வாரம் தான் நான் சொல்லுவேன். இதுல கடைசி நாள் சனிக்கிழமை அன்று நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டா, ஹயக்ரீவருடைய உபாசனை பண்ணணும். இதில் மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு வரப்பிரசாதமான வாரம். இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும், குழப்பங்கள் எல்லாம் நிறைய குறையும், தெளிவு பிறந்த மாதிரி ஒரு அமைப்பு நமக்கு வரும். வெளிநாடு வெளியூர் மாநிலங்களுக்கு போகக்கூடிய அந்த காரியங்கள் நிறைவேறும். ஆனால் உணவு விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சிம்ம ராசியிலும் சிம்ம லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு கடந்த வாரம் இருந்த சில குழப்பங்கள், இரிட்டேஷன்கள், எரிச்சல்கள் இதெல்லாம் தீர்ந்துடும். சந்திரன் வந்து உங்களுடைய ராசிக்கு அடுத்த நாளே வந்துடார், திங்கட்கிழமை வந்துடார், சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்துக்கு போயிடுறார். அப்படிங்கும்போது இரிட்டேஷன் குறைஞ்சிடும், அமைதி கூடும், சகோதரர்கள்கிட்ட இருந்த பிரச்சனைகள் வந்து வெகுவாக குறைஞ்சிடும், அப்பாவனுடைய ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், அம்மாவனுடைய ஹெல்த் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும், கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து வெகுவாக குறைஞ்சிடும். இதெல்லாம் இமீடியட் பெனிஃபிட். அப்புறம் நண்பர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் குறையும், புதிய நட்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. திருமண உறவு, பிறகு சடார்னு வந்து திருமணம் ஃபிக்ஸ் ஆகிறது, பிறகு நமக்கு குழந்தை வரத்தினுடைய ஒரு அன்பு, ஒரு ஆண் குழந்தையினுடைய வாரிசு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமாக சுக்கரனுடைய அமைப்பை பார்க்கும் பொழுது 3க்குண்டானவன் 10ஆம் இடத்துல, புதிய பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அதுக்குண்டான ஒரு ஐடியா கிடைக்கிறது, லேண்ட் வாங்குறது, அதுக்குன்னு சொத்து வாங்குறது, பிறகு வீட்டை வந்து மராமத்து பண்றது. அடுத்த மாசம் ஆடி மாசம் நம்ம பண்ணுவோமா அப்படிங்கிறது டவுட் தான். இருந்தாலும் வீட்டை சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மராமத்து பண்றது, இதெல்லாம் வந்து பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. கொஞ்சம் வந்து நம்ம முடிவு எடுக்கும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன அப்படின்னு கேட்டா, வீட்டு சம்பந்தப்பட்ட முடிவு, அதாவது வீட்டில் ஏதாவது வாங்கணும், விஷயம் வாங்கணும், பண்ணணும். அப்புறம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட முடிவு எடுக்கும்போது ஒரு முறைக்கு 2 முறை நம்ம யோசனை பண்ணி எடுக்கணும். அவர்களுடைய படிப்பினுடைய விஷயத்துல நம்ம முடிவு எடுக்காம இருக்கிறது நல்லது. என்னதான் வந்து குருவும் சூரியனும் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்த்தாலும், குழந்தைகளுடைய இடத்தை பார்த்தாலும், கேத்துவும் செவ்வாயும் தலையில உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதுல வந்து திங்கள் செவ்வாய் வந்து சந்திரனும் கேத்துவும் செவ்வாயும் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது, அந்த குழந்தைகள் விஷயத்துல முடிவெடுக்கிறது, நண்பர்கள் விஷயத்துல முடிவெடுக்கிறது, இதெல்லாம் இந்த வாரம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டா நமக்கு சந்தோஷமா இருக்கும். பிசினஸ் மேன்களுக்கு முக்கியமாக நான் சொல்றது சூரியன், சோலார் சிஸ்டம், பிறகு எலக்ட்ரானிக் இந்த மாதிரி ஐட்டங்கள் இருப்பவர்கள், அதாவது பெரிய லாஜிஸ்டிக் வைத்து நடத்துபவர்கள், டிராவல்ஸ் வைத்து நடத்துபவர்கள், பிறகு ஹோட்டல்ஸ், போர்டிங் லாட்ஜிங் வைத்து நடத்துபவர்கள், மெயினாக வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் வைத்து நடத்துபவர்கள், இவர்களுக்கு எல்லாமே ஆதாயமான ஒரு வாரமே. சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்துல சனி இருக்கிற ஒரு கோளாறு. அஷ்டமத்துல சனி வந்து 2ஆம் இடத்தை பார்க்கும் இல்லையா, எவ்வளவு பணம் வந்தாலும் நமக்கு அந்த கையை கடிக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு இருக்கத்தான் செய்யும். அதனால நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன், அதே போன்ற தட்சிணாமூர்த்தி. சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவனை வழிபடுங்க. அம்பாளை வந்து எப்போ வழிபட வேண்டும் அப்படின்னாக்கா, வாராகி நவராத்திரி முடியிற அன்னைக்கு, அதாவது வந்து வெள்ளிக்கிழமை என்று, அதாவது அம்பாளுடைய வழிபாட்டோட அம்பாளுக்கு போய் நெய்யினுடைய ஒரு பிரசாதமான நெய்யை கொண்டு போய் கொடுங்க. ஹவிசா அங்கே ஏதாவது ஹோமம் நடக்கிறதுன்னா நெய் கொடுக்கலாம், அபிஷேகத்திற்கும் நெய்யை கொடுக்கலாம். அதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் குறையும், பிசினஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். பட் இருந்தாலும் கூட இந்த வாரம் என்பது ஏற்றம் மிகுந்த, சந்தோஷம் மிகுந்த, லாபம் மிகுந்த வாரமே. திருமண அமைப்புகள் தான் குயிக்காக ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. வெளிநாடு வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லபடியாக சந்தோஷமாக அமையக்கூடியதாக இருக்கிறது. கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு வந்து இப்போ
கொஞ்சம் செலவை நம்ம அதிகமாக பண்ணிட்டோமோ, கொஞ்சம் குறைச்சி பண்ணியிருக்கலாமோ, பரவாயில்ல வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் நீங்கி பண்ணின செலவு ஒர்த்து தான், நான் பண்ணினது நிஜமாவே ஒர்த்து தான் அப்படிங்கிற அளவுக்கு இந்த உங்களுடைய சுக்கிரன் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். இந்த வாரம் பல விஷயங்களில் அதாவது திருமண விஷயங்கள் ஆகட்டும், பிறகு பிசினஸ் விஷயங்கள் ஆகட்டும், நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறீர்கள். முக்கியமாக நான் இந்த வாரம் என்ன சொல்றேன், சுக்கிரன் நல்ல இடத்துக்கு வருகிறார். 2க்கு உண்டானவன் 9ஆம் இடத்திற்கு வருகிறார். குருவும் சூரியனும் அதாவது 4க்கு உண்டானவன் 4ஆம் இடத்தையே பார்க்க, 12க்கு உண்டானவன் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால 3 விஷயங்கள் உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதாவது உடனடியாக ஸ்டார்ட் பண்ண முடியும். லேண்ட் வாங்கணுமா முயற்சி பண்ணுங்க, ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா முயற்சி பண்ணுங்க. இது ஒன்று. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணணும். ஒரு பார்ட்னர்ஷிப் வேண்டாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அது ஷேர் மார்க்கெட்லேயே இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது இந்த ஸ்டாக்கிஸ்ட் இந்த மாதிரியாக இருக்கலாம். அதில் ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஆனால் என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு ஜோதிடரை அணுகி கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த வாரம் நல்ல வாரம் உங்களுக்கு. ஆனால் 3வது என்ன அப்படின்னு கேட்டால், எனக்கு இந்த வேலை பிடிக்கல, நான் ஒரு வேற வேலையை தேடி போகணுன்னாக்கா, நீங்கள் பேப்பர் போட்டுட்டு, அதாவது ஒரு ஜாபுக்கு அடுத்த ஜாபுக்கு ட்ரை பண்ணக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல வாரம் இது. சரி, இதுல முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டியது 2 வீலர் ஓட்டுபவர்கள், காரு, பைக்கு, இதுல ரேஸ் போபவர்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். அதே போல இன்ஜினியரிங் பண்ணுபவர்கள், பிறகு ஸ்போர்ட்ஸில் இருப்பவர்கள் வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு போனோம்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சண்டை போடக்கூடாது. தெருவில் சண்டை வந்துடும், இல்லைன்னா ட்ராவலில் ட்ரெயினில் சண்டை வந்துடும். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். லவ் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு இருக்குது. குழந்தை வரம், பெண் குழந்தை வரமானது இந்த வாரம் இருக்கிறது. அம்மாவனுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் ஞாயிறு திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் கவனம் தேவை. சகோதர உறவுகள்லையும் கொஞ்சம் கவனம் தேவை. கை கலப்பவருக்கு, அது நான் சொல்றது யங்கர்ஸ், அதாவது ஒரு 15லேருந்து 25 வயதுக்குள்ள இருப்பவர்கள் விளையாட்டை அடிச்சு ஆட ஆரம்பிச்சு அப்புறம் வினையா போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதனால அது வேண்டாம். சனியினுடைய அந்த பார்வையும் ஒரு காரணம். சனி உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறது, அதே போன்று 4ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டு இருக்கு. அதனால சகோதர உறவோட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனால் வழக்குகளில் ஜெயமும், வம்பு வழக்குகளில் நம் பக்கம் வெற்றியும் கிடைக்கக்கூடிய அமைப்பு. நீங்கள் வழிபட வேண்டியது, நான் சொன்ன மாதிரி இந்த வாரம் கன்னிராசிக்காரர்கள் 2 தெய்வங்களுடைய வழிபாட்டை பண்ணுங்கள். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டா, உக்ர நரசிம்மர் அவருடைய வழிபாடு. ஏன்னா கோர்ட்டு கேஸ் இதிலெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. பிறகு தன்வந்திரி, உங்களுக்கு அது ரொம்ப முக்கியம். தன்வந்திரி ஆரோக்கியம் என்கின்ற சொத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்புறம் வசீகரத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவர்களுக்கு. நீங்கள் நிறைய சாதிக்க போகிறீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாரம். துலா ராசியிலும் துலா லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு சுக்கரனுடைய அஷ்டமஸ்தானம், அதாவது அவர் 8ஆம் இடத்துக்கு போகிறார். அது உங்களுடைய ஓன இடம் தான். ஷேர் மார்க்கெட்ல ஒரு லாபம் வரும். பிறகு திடீர்னு ஒரு நட்பு ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிடைக்கும். விட்டு போன உறவுகள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு நான் உனக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பு வரும். முக்கியமாக நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது குழந்தைகளிடமும் பிறகு தாத்தா பாட்டிகளிடமும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் வேண்டும். மன கசப்புகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த உறவுகள்கிட்ட மட்டும்தான். திருமண உறவு நல்லா இருக்க போகிறது. அம்மாவுடைய உறவுகளும் நல்லா இருக்கும். அப்பாவுக்கு கொஞ்சம் உடல் நலம் 9ஆம் இடம் அப்படிங்கிறதுனாலையும், பட் குருவோட இருக்கிறார் அப்படிங்கனாலும் அப்பாவுக்கு கொஞ்சம் உடல் நலமா இல்லாம போகும். குரு என்பவர் இந்த ஜாதகத்துக்கு 6க்கு உண்டானோம். அதனால அப்பாவுக்கு உடல்நலம் கொஞ்சம் சரியில்லாம போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. பிறகு காதல் விஷயங்கள்ல இந்த வாரம் நம்ம முயற்சி எடுக்காம இருக்கிறது நல்லது. இருக்கிறதும் நமக்கு எடுத்துக்காம இருக்கிறது நல்லது. ஆனால் பிசினஸ்ல நீங்கள் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட கேளிக்கை நடத்துபவர்கள், பிறகு காஸ்மெட்டிக்ஸ் விற்பவர்கள், பிறகு அலங்கார பொருட்களை விற்பவர்கள், பிசினஸ் பண்ணுபவர்கள், அதை ஏற்றுமதி பண்ணுபவர்கள், உணவுத்துறையில அதாவது ஃப்ளோவா ஒரு நாளைக்கு மேல வச்சுக்கொள்ள முடியாத இந்த பால் முதலிய விஷயங்களில் இருப்பவர்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டு. ஐடி செக்டர்ல இருப்பவர்களுக்கு வேலை மாற்றம் நல்லபடியாக கிடைக்கும். அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு மிக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வாரம் இது. அதே போல எல்லா ட்ரிப்பும், அதாவது பிசினஸ் ட்ரிப் ஆகட்டும்,
அல்லது சொந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு வெளியூர் போகிறதாகட்டும், ட்ரிப்பில் எல்லாமே சந்தோஷமாக, ஆனந்தமாக, கௌரவமாக இருக்கக்கூடிய வாரம் இந்த வாரம். இந்த வாரத்துல வந்து நம்ம செய்யக்கூடாதது அப்படின்னு சொன்னா குழந்தைகளோட சண்டை அப்படிங்கிறத. செய்யக்கூடியது என்ன அப்படின்னாக்கா வழிபாடு. அந்த வழிபாடும் கூட யாருடைய பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு நல்ல மேன்மையை கொடுக்கும். பிறகு கோர்ட் கேஸ்க்கு வந்து ஜெயம் கிடைக்கும். உங்களுக்கு வந்து வாராகியினுடைய வழிபாடு, அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வாராகிக்கு சென்று பால் அபிஷேகத்துக்கு கொடுக்கறது, குங்குமம் வாங்கி கொடுக்கறது, அர்ச்சனைக்கு குங்குமம் ஒரு நல்ல 1 கிலோ குங்குமம் வாங்கி கொடுங்க. எந்த கேஸு கோர்ட்டு பிரச்சனை, ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட லிட்டிகேஷன்ஸ், நிலம் சம்பந்தப்பட்ட லிட்டிகேஷனாக இருந்தாலும் உங்களுக்கு சரியாகும். அதுவும் சடார்னு, அதாவது குயிக்காக வந்து அதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு முடிவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். துளாராசி அன்பர்களுக்கு இது வந்து ஒரு வெற்றிகரமான வாரம் தான். கொஞ்சம் அசௌகரியம் இருக்கிறது, கொஞ்சம் மனசில் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருக்கும். தூக்கத்தை விட்டுடாதீங்க, அதுதான் நான் சொல்கிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அதே சொல்கிறேன், கொஞ்சம் குழப்பமான ஒரு வாரம் தான் இருந்தாலும் உங்களுடைய பிரயாணம் உங்களுக்கு ஒரு ரெமடியாக இருக்கும். கொஞ்சம் தூரமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊருக்கு போயிட்டு வாங்க. ஹாலிடேஸ் அன்னைக்கு கொஞ்சம் ஒரு நாள் வாரத்தில் ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு வாங்க. பிஸ்னஸ் மேனுக்கு வந்து நான் சொல்லிட்டேன் இல்லையா, இந்த குயிக்காக பண்ணக்கூடிய அந்த பிஸ்னஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும்ன்ட்டு. மெயினாக ஷேர் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணோம்னா லாபத்தை அள்ள முடியும் அப்படிங்கிறது தான். கேம்பிளிங்லேயும் கொஞ்சம் வருமானம் வருகிறது, அதனால அது விரும்பத்தகாதது. ரைட்டா? இது வெற்றியை கொடுக்கக்கூடிய வாரம் அப்படின்னு சொன்னால், சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய வாரம்னு சொன்னாலும் மிகையல்ல. விருச்சிக ராசியிலும் விருச்சிக லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், உங்களுக்கு இந்த வாரம் வந்து கணவன் மனைவி உறவுகளில் நல்ல ஒரு சுமூகமான ஒரு உறவுகள் மேம்படக்கூடிய ஒரு வாரம், நட்பு கூடக்கூடிய வாரம், பிறகு வந்து வாழ்க்கை துணையை பார்க்கக்கூடிய ஒரு வாரம். மேலும் உங்களுடைய பிஸ்னஸ் டீலிங் எல்லாமே நீங்கள் உங்களுடைய இருப்பிடத்திலிருந்து பண்ணாமல் ஒரு கோயிலில் இருந்து பண்ணுங்க. அதெல்லாம் பண்ண முடியுமா சுவாமிஜின்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஒரு கோயில்லையோ கோயில் வளாகத்திலையோ, அதாவது அந்த நம்ம ஒரு பார்ட்னரை வந்து அங்கே வந்து ஒரு எப்படி இப்போல்லாம் ஹோட்டல்லாம் இது மீட் பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு கோயில் வளாகத்தில்னா, பெரிய கூட்டம் மிகுந்த கோயில் இல்லாமல் ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய கோயிலுடைய வளாகத்தில் வந்து பிஸ்னஸ் டீலிங் பண்ணால் வெற்றி உங்களுக்கு. லேண்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த வாரம் வந்து ஞாயிறு, திங்கள், செவ்வாய் இந்த 3 நாளையும் அவாய்ட் பண்ணிட்டு பண்ணலாம். இருந்தாலும் வாகனம் வாங்குவதற்கு இந்த வாரம் உகந்த வாரம் அல்ல. பெண் குழந்தைகளுக்கு வந்து நகைகள் வாங்குவது, அவர்களுடைய திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவது, அதெல்லாம் ஓகே. பிறகு வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு ட்ரிப் போகும்போது கூட வந்து ஒரு எலுமிச்சப்பழம் எடுத்துகிட்டு போங்க. அந்த எலுமிச்சப்பழத்தை நீங்கள் விடவே விடாதீங்க, அது நல்லது. வீட்டில் வந்து மராமத்து பண்ண வேண்டும், அல்லது வீட்டை வந்து கொஞ்சம் நான் இடிக்கணும், மாற்றணும், அது பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த வாரம் சரியான வாரம் அல்ல. கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், அம்மாவனுடைய ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருந்தாலும் அவர்களுடைய ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றம் உண்டு. சகோதரனுடைய சண்டை வந்து வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. நட்பு, அதுவும் வந்து எதிர்ப்பாளினரிடம் ஒரு நட்பு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கௌரவமான ஒரு அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது நம்ம கையில் தான் இருக்குது. நட்பு வந்து எப்பவுமே என்னுடைய கணிப்பு பிரகாரம் உலகம் வந்து சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் உங்களுக்கு ஆனஸ்டாக இருக்கிறோமா அப்படிங்கிறது தானே மெயின். நம்ம ஆனஸ்டாக இருந்தோம்னாக்கா அந்த உறவுகள் தொடரும், கௌரவமும் மேலும். சரியா? அதுதான் உங்களுக்கு இப்போ விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ் இருக்குது, கொஞ்சம் தூக்கம் வராத ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. அதனால் நேரத்தோட தூங்குவதற்கு நம்ம போவோம். ராகுனுடைய அந்த அமைப்பு, கேத்துவனுடைய அந்த ஒரு ரெண்டுமே வந்து காம்பினேஷன், சந்திரனும் இப்போ வந்துடுறாரு. ஏதாவது ஒரு விஷயத்தை முக்கியமாக முடிவெடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஷரைஸ் வருது உங்களுடைய ஒர்க்கு நிமித்தமாக. அதுலேயே ஐடியில் இருப்பவர்கள், பிறகு வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் வந்து ப்ரொஃபஸராக, லெக்சரர்ஸாக, காலேஜில் இருப்பவர்களுக்கு ஒரு ப்ரெஷரான மூமெண்ட் ஞாயிறு, திங்கள், செவ்வாய் இந்த 3 நாட்களும் இருக்கின்றன. அவர்கள் வந்து காளியினுடைய வழிபாடு செய்தல், அந்த ப்ரெஷரைஸான அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம டீல் பண்ண முடியும் நம்மளால. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இதே ஒரு நிலை இருக்கிறது. அவர்களுக்கும் காளியினுடைய உபாசனை ஒரு நல்ல அமைப்பு வருகிறது. குழந்தை வரம், குழந்தைகளுக்கு இந்த வாரம் நம்ம முயற்சி பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏனென்றால் அந்த காம்பினேஷன் வந்து சரி வரல. பட் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் யோசனை பண்ணிக்கோங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு பொன் வீட்டுக்கு நம்ம போகணுமா அப்படின்னாக்கா ஞாயிறு, திங்கள், செவ்வாயை அவாய்ட் பண்ணிடுவோம் நம்ம. சரி, கவர்மெண்ட் விஷயத்தில் நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னாக்கா அப்ளை பண்ண முடியும்.
தாராளமாக. பிறகு நம்முடைய கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் இருக்கிறது இல்லையா அப்படின்னாக்கா, புதன் வியாழன் வெள்ளியில பண்ணலாம். ஞாயிறு திங்கள் செவ்வாயோ சனியோ அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்கள் மேலும் லேண்டு வாங்கணும், ஒரு நிலம் பார்க்க வேண்டும் அப்படின்னாக்கா முருகனுடைய கோயிலுக்கு போயிட்டு முருகனுக்கு மாலை, அதாவது எலுமிச்சம்பழம் மாலை சாத்தி விட்டு அந்த வேலையை நாம் தொடர்ந்து செய்யலாம். பிஸ்னஸ் மேன் அப்படின்னாக்கா கல்வி ஸ்தாபனம் வைத்து நடத்துபவர்களுக்கும் சரி, ஐடியில் இருப்பவர்களுக்கும் சரி, பிறகு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், முக்கியமாக டாக்டர்ஸ், கிளினிக்கள் வைத்து நடத்துபவர்கள், தன்னுடைய ஓன் மருத்துவமனை வைத்திருப்பவர்களுக்கு கொஞ்சம் இது ஒரு ஒரு இக்கட்டான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு வாரம் தான் இருந்தாலும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு வாரம். ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஒரு வாரம் இருந்தாலும் பல முன்னேற்றங்களை அடையக்கூடிய வாரம். தனுர் ராசியிலும் தனுர் லக்னத்திலும் பிறந்த அன்பர்கள், இந்த வாரம் கடந்த வாரத்தை விட கொஞ்சம் பெட்டரா இருக்கக்கூடிய ஒரு வாரம். ஆனா கடந்த வாரம் சில சந்தோஷங்கள்லாம், அதனுடைய நினைவுகள்லாம் இந்த வாரமும் தொடரக்கூடிய ஒரு அமைப்புகள் தான். இந்த வாரமும் லக்னத்தையே பார்க்கறதுனால கிட்டத்தட்ட இந்த மாதமே ஒரு நல்ல நல்ல விஷயங்களை நீங்கள் செய்து கொண்டுதான் வருகிறீர்கள். அசாத்தியமான விஷயங்களையும் சாத்தியமாக்கி கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஆனாலும் கூட அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய டயர்டு, அந்த ஒரு களைப்பு அப்படிங்கிறது அது என்ன, கேந்திராதிபதி 8ல் போய் உட்கார்ந்துருக்கிறார் புதன் அப்படிங்கிறது ஒரு காரணம். அந்த களைப்பு தீரக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம். இந்த வாரத்துல ஒரு ஃப்ரெஷ் ரெஃப்ரெஷ்மெண்ட், அதாவது பெரிய பெரிய காரியங்களை சாதிச்ச நீங்க கொஞ்சம் அப்படியே ரெஃப்ரெஷ்டா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனாலும் கூட உறவுகளில் சகோதர உறவோட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது உங்களுக்கு செலவுகள் வைத்து விடக்கூடிய ஒரு அமைப்பு. நண்பர்களால் லாபம் இருக்கிறது, அதே போல கணவன் மனைவி உறவுக்குள்ள நல்ல ஒரு மேன்மை இருக்கிறது, அப்பா அம்மா உறவுகளில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறது. மெயினா அம்மாவினுடைய சைடு இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களினால் நல்ல ஒரு ஆதாயம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. கிரியேட்டிவிட்டி நல்லாக, அதாவது ஒரு படைப்பு திறன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கிறது. முக்கியமாக கட்டட சம்பந்தப்பட்டவர்கள், லேண்டு வாங்குபவர்கள், பிறகு ப்ராப்பர்ட்டி டீலர்ஸ், இவர்களுக்கு அத்தனை பேருக்குமே ஒரு சுமாரான வாரம் சொல்லுவேன். நாட் பேட், சுமாரான வாரம் தான். ஆனால் அவர்கள் ஞாயிறு திங்களையும் பிறகு சனிக்கிழமைகளையும் அவாய்ட் பண்ண வேண்டும். வண்டி வாகனங்கள் இந்த வாரம் வாங்க வேண்டாம், அடுத்த வாரம் வாங்கிக்குவோம். மேலும் வம்பு வழக்குகளில் மாட்டாமல் இருப்பதற்கு நம்ம வேலை செய்யணும். ஆமாம், எந்த ஒரு டீலிங்காக இருந்தாலும் நீங்கள் கட் அண்ட் ரட்டா பேசிடுங்க. யாராவது வளவலா குழவலான்னு பேசுறாங்கன்னாக்கா நோ, எழுத்துப்பூர்வமாக ஆதாரம் உங்களிடம் இருக்க வேண்டும். சுக்கிரன் 6ஆம் வீட்டுக்கு போறார், வேலை கிடைத்துவிடும். வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பும் வருகிறது. இரண்டால் அவர் 11க்கு உண்டானவர் அவர், அதனால வெளிநாடு யோகம் இருக்கிறது. சில விஷயங்கள்ல நிறைய இனிப்புகளை சாப்பிட்டு விடுவோம். அதனால உணவில் கண்ட்ரோல் மிக மிக அவசியம் தனுர் ராசிக்காரர்களுக்கு. அதனால பிரச்சனைகள் வரக்கூடிய சான்சஸ் உண்டு. 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால சில ப்ரெஷர் இருக்கும். உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வெளியே இருக்கிறவர்களுக்கு தெரியாது என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது அப்படிங்கிறது. வெளியில் இருப்பவர்களுக்கு தெரியல அப்படிங்கிறது ஒரு நன்மை. அதனால நீங்க அதை பெருசா நினைத்து விட வேண்டாம். இந்த வாரம் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் பாசிட்டிவாகவே இருக்கிறது. சகோதர உறவுகிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அப்புறம் கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரிலாம் இருந்ததுனாக்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். அடுத்த வாரம் நம்ம அதை டீல் பண்ணி கொள்ளலாம். திருமண உறவுகள், காதல் உறவுகள் உடனே மலர்வதும், திருமண ஏற்பாடுகள் உடன் நடப்பதும், காதல் திருமணம் திடீரென்று நடப்பதுமாக இருக்கிறது. வெளிநாட்டில் இருப்பவர்கள் அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு வாழ் நம்மவர்களை கரம் பிடிக்கக்கூடிய சான்சஸ் இருக்கிறது. படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டா, டீவியேஷன் அதிகமாக இருக்கும். சனி 4ஆம் இடத்துல இருந்தாலும் கூட இந்த 5க்குண்டான கேத்துவோட இருக்காரு. அதனால டீவியேஷன் நிறைய இருக்கும். நைட் எல்லாம் முழிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருப்போம். நோ, நேரத்தோட தனுர் ராசிக்காரர்கள் தூக்கம் கம்மியாக தூங்குகிறீர்கள். ராகு சனியனுடைய அமைப்பினால தூக்கம்தான் உங்களுக்கு மிகவும் வேண்டும். தூக்கத்தை நம்ம நல்லபடியாக அமைத்துக் கொள்வோம். அதுவே நம்முடைய ஹெல்த்துக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். 29ஆம் தேதி பூராடம் உத்திராடம் இவர்களுக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை, சந்திராஷ்டமமாக அமைந்திருக்கிறது. முக்கியமாக சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயம் ஆஸ்லேஷா நட்சத்திரத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதாவது கேந்திராதிபதி இல்லையா, அதனால 2 விஷயங்கள், பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கூடாது, பிசினஸ் டீலிங் கூடாது. அதே போல
நட்பில் பகைமை பாராட்டக்கூடாது, அவ்வளவுதான். இல்லை டிராவல் பண்ணலாமா, தாராளமா பண்ணலாம். வேற என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா இந்த 2 தான். பகைமை பாராட்ட வேண்டாம், நட்பில் பகைமை வேண்டாம். அதே போல முக்கியமாக நான் சொல்ல வந்தது வந்து பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பத்தியோ அல்லது பெரிய மீட்டிங்கோ டீலிங்கோ வந்து பேச வேண்டாம். இந்த 2 மட்டும் பண்ணிட்டா போறோம். சந்திராஷ்டமம் உங்களுக்கு பாதிப்பு அல்ல. தனுர் ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்கை மற்றும் ஹனுமான். துர்கைக்கு வந்து அவ்வளவு சக்தி உண்டு. அதாவது இந்த வாரம் வந்து சந்திரமங்கல யோகம், கேத்துவுடன் இருக்கக்கூடிய சந்திரன் இருக்கிறதுனால அந்த ஒரு அமைப்பு உங்களுக்கு பெரிய ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இப்போ தனுராசிக்காரர்களுக்கு கடந்த வாரங்களோட கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக மாறக்கூடிய ஒரு வாரம். மகர ராசியிலும் மகர லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, லவ் பண்ண ஆரம்பிங்க. என்ன சுவாமிகளே நீங்களெல்லாம் இப்படி சொல்லலாமா அப்படின்னாக்கா, உங்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பியுங்கள். அதுதான் இந்த வாரம் நடக்க போகுது. 5ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வரப்போறாரு இல்லையா, நம்மளையே நம்ம ரசிச்சுக்குவோம், நம்மளை நேசிக்க ஆரம்பிச்சிருவோம், அடுத்தவர்களையும் நேசிப்போம். அதுதான் இருக்கிறது. மகர ராசிக்கு ஆக்சுவலி லட்சுமிகரமான வாரம் இந்த வாரம். ஆனா வந்து எதையும் வாக்குல வந்து நீங்க வந்து எதையும் ஷியூரிட்டி கொடுத்துறாதீங்க. நான் அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மேம்போக்காக சொல்ல வேண்டாம், மாட்டிப்போம். வாக்கினில் கவனம் தேவை. ஏனென்றால் 4 குண்டானவன் பிறகு 11 குண்டானவன் 8ஆம் இடத்துல கேத்துவோட இருக்கார். அதனால என்ன ஆயிடும், நம்ம வாயை திறந்து எதாவது பண்ணணும்னா பாக்கெட் காலி ஆயிடும். அந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். பணவரவு கூடும், பிறகு காதல் மலரும், வெளிநாட்டினுடைய அந்த ஒரு பிரயாணம், வெளியூருக்கு போறது, உடனே வேலை கிடைப்பது, இதெல்லாமே நல்ல பாசிட்டிவா இருக்கிறது. திருமண ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய அமைப்பு. பிறகு வந்து 6ஆம் இடத்துல குருவும் சூரியன் நல்ல வேலைக்காரர்கள் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல உங்களுக்கு ஆசான்களாக விளங்குபவர்களின் மூலமாக பெரிய ஆதாயம் இருக்கிறது. அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு சில பாதிப்புகள் இருக்கு. அம்மாவுக்கு வந்து இந்த அஷ்டமத்து சந்திரன், அதாவது உங்களுக்கு வந்து மகர ராசிக்காரர்களுக்கு 30/1 இந்த 2 நாட்களும் வந்து 30ஆம் தேதி உத்திராடம் திருவோணம் இவர்களுக்கு திங்கட்கிழமை சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால அம்மா விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதுதான் முக்கியமாக பார்க்கணும். அதையும் வந்து அம்மா வந்து வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க உங்க வீட்டுக்கு அப்படின்னாக்கா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. நீங்க அம்மாவை வந்து வெளியூர் கூட்டிட்டு போகணும் அப்படின்னாலும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுங்க. சகோதரன் மற்றும் அம்மா இந்த 2 உறவுகளும் வெளியூர் வெளிமாநிலங்கள் நம்ம கூட டிராவல் பண்ணினாங்கன்னா ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதே போல திருவோணம் அவிட்டம் செவ்வாய்க்கிழமை வந்து இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வந்து மெயினா அவிட்ட நட்சத்திரம் தண்ணிக்கு வருது இல்லையா, அதனால சகோதர தாய் உறவு தான் மெயினா. சரி, இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். சந்திராஷ்டமம் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு, லாபத்துல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ரொம்ப சந்திராஷ்டமம் தண்ணிக்கு நீங்க லாபத்தை பத்தி யாருக்கிட்டையும் பேசாமல் இருப்பது நல்லது. நோ ஆர்கியூமெண்ட், அதுவும் பார்ட்னர்ஸோட நோ ஆர்கியூமெண்ட். பட் காதல் மலரக்கூடிய ஒரு அன்பு இருக்கிறது. பிசினஸ் ரீதியாக சம்டைம்ஸ் என்ன ஆயிடும்னு கேட்டா, ஒன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க அவர்கள் வந்து வாழ்க்கைக்கு வந்து இவர்கள் சரி வருவார்கள் அப்படின்னு சொல்லி ப்ரப்போசம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நன்மையே. முக்கியமாக மகர ராசி அன்பர்கள் வேலை நாம் மாற வேண்டும் அப்படிங்கிறத வந்து இந்த வாரம் நீங்கள் தீர்மானிக்கலாம். வேலை எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து நான் வேற வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறவர்கள் தீர்மானிக்கலாம். வெளிநாடுகளில் இருப்பவர்கள் வந்து அந்த ஊரை விட்டு நான் வெளியில போகலாம் அப்படிங்கிறதையும் தீர்மானிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டுல மராமத்து பண்ணணும்னு ஆரம்பிச்சிடலாம் தாராளமா. பெண் மாப்பிள்ளைகள் பார்க்கணும்னா தாராளமாக இதெல்லாம் பண்ணிடலாம். குழந்தைகளிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதுவும் பெண் குழந்தைகளிடம் ஜாக்கிரதையா இருக்கணும். பெண் குழந்தை பொய் பேசுறா அப்படின்னு தெரிஞ்சா மகர ராசிக்காரர்கள், அதிலும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு சங்கடமாகத்தான் இருக்கும். பொய் பேசுறதுங்கிறது ஹியூமன் நேச்சர். அதனால ஏன் பொய் பேசுறா, பயத்தினால, நம்ம மேல இருக்கக்கூடிய பயத்தினால பொய் பேசுறாளா அல்லது வந்து ஒரு அறியாமையா அப்படின்னு பார்த்து அதற்கு உண்டான விஷயத்தை செய்யணும். கோவப்படாதீர்கள், அதுதான் மெயின். மகர ராசி அன்பர்கள் நவகிரக வழிபாடு, நவகிரகத்தை 3 தடவை சுத்திட்டு வாங்க, அல்லது நவகிரக மந்திரங்களை சொல்ல ஆரம்பியுங்கள். என்ன சுவாமிஜி, என்ன நவகிரகம் எல்லா மந்திரம்னாக்கா ஆமாம், அதுலேயும் கூட முக்கியமாக நீங்கள் வந்து வழிபட வேண்டிய அந்த ஒரு நவகிரகமானது பிருகஸ்பதி, 12ஆம் அதிபதி. அதனால என்ன லாபம்னு கேட்டா, உங்களுடைய நஷ்டமானது வெகுவாக 0 ஆயிடும். நஷ்டம் அடைய மாட்டீர்கள். கவர்மெண்ட் மூலமாக எடுத்த கான்ட்ராக்ட்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு,
அதெல்லாம் வந்து சரி பண்ணிடும். பிசினஸ் மேனுக்கு வந்து முக்கியமாக மகர ராசிக்காரர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதாவது பெரிய பெரிய கண்டெய்னர்லேயோ அல்லது வாகனங்கள்லையோ உங்களுடைய சரக்கு வந்து வெளியூர் போகிறது அப்படின்னா அதுக்கு உண்டான பர்மிட் எல்லாம் ப்ராப்பராக எடுத்திருக்கோமான்னு செக் பண்ணிக்கோங்க. படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாரம் நான் சொல்லுவேன். அதுவும் பிஹெச்டி பண்ணுபவர்களுக்கெல்லாம் இது வந்து கிளாசிக்கான வாரம். செவ்வாயினுடைய 8ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து லாபத்துல வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அதை நான் முதலே சொல்லிட்டேன். ஆக இது ஒரு லாபகரமான வாரம் அப்படின்னு சொன்னா மிக இல்லை. வாய் மட்டும் கட்டுப்பாடா இருக்கணும். ஆனந்தமான வாரம், லட்சுமி கட்டாட்சத்துடன் கூடிய வாரம். கும்ப ராசியிலும் கும்ப லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, குழப்பம் குழப்பம் குழப்பம், ஒரே குழப்பம், வாயை திறந்தா பிரச்சனை அப்படின்னு தான் இருக்கு. ஆனா இந்த வாரம் கொஞ்சம் மாறும். கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பம் குறையும். சகோதரனுடைய அந்த ஒரு பிணக்கு குறையும். பிறகு குழந்தைகளுடைய விஷயத்தில் நல்ல லாபம் வரும். நம்ம ஒரு ஏதோ நல்லது பண்ணியிருக்கோம்னு தோணும். வெளி மாநிலங்கள் பிரயாணம் நன்மை பயக்கும். சொத்துக்கள் வாங்குவதற்குண்டான யோகம் இருக்கிறது. கொஞ்சம் தூக்கம் வந்து நல்லபடியாக அமைவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. தந்தை மூலமாக நிறைய சப்போர்ட். அதே போல உங்களுடைய குருவின் மூலமாக நல்ல வாழ்க்கை முழுமைக்கும் தேவையான ஒரு அறிவுரை ஆலோசனை கிடைக்கக்கூடிய அமைப்பு. நண்பர்கள் கிட்ட கொஞ்சம் பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். இருந்தாலும் நட்பினால் கேடு அல்ல. காதல் மலரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அதனால் நஷ்டங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்கள் ஷேர் மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக டீல் பண்ணுங்க. பிசினஸ் மேன்ஸ் வந்து பெரிய பெரிய முடிவுகளை வந்து அனாயாசமாக எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும் 1க்கு 2 முறை யோசனை செய்யுங்கள். கட்டாயத்தின் பேரில் எடுக்காதீர்கள். ஏனென்றால் 8க்குண்டானவன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். ஆனால் அந்த 6ஆம் இடம் வந்து எதிரியினுடைய இடம் உங்களுடைய லக்னத்துக்கு. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள். கொஞ்சம் வந்து கம்பல்சரியாக சில முடிவுகள் எடுக்க வேண்டியது வரும். அதுதான் வந்து ராகு மற்றும் சனியினுடைய அமைப்பு. கேத்துவும் செவ்வாயும் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த ஒரு உங்களுடைய ஆஃபீஸில் உங்களாலேயே உட்கார முடியாது. நீங்கள் ஜாப் பண்ணினாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணினாலும் சரி, அங்கே உட்காரவே விடாது. உட்கார்ந்து அப்படியே இரிட்டேஷனாக கடுப்பாக வரும். அதை மாற்றுவதற்கு அம்பிகையினுடைய வழிபாடு தான். அதுவும் வந்து எங்கேயாவது மேரு பூஜை பண்ணுகிறார்கள், ஸ்ரீசக்கர பூஜை பண்ணுகிறார்கள் அப்படின்னாக்க அந்த ஸ்ரீசக்கரை பூஜையில் கிடைக்கக்கூடிய விசேஷார்க்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவாமிர்தம் மாதிரி. விசேஷார்க்கியம் அப்படிங்கிறது அங்கே போய் கேட்டாலே சொல்லுவா. ஆனாலும் கூட இதெல்லாம் கொஞ்சம் சட்டிலான விஷயங்கள். அதனால பிஸ்னஸ் மேனுக்கு இந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இருந்த போதிலும் குருவனுடைய அனுகிரகத்தினால் லாபத்தில் குறைவு கிடையாது. அதனால கும்பராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டாம். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாட்கள் 2, 3, அதாவது புதன் வியாழன். புதன்கிழமை அவிட்டம் சதயம், இந்த 2 பேருக்கும் சந்திராஷ்டம். என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, சகோதரர்களோட சண்டைப்படக்கூடாது, வாகனத்தை எடுத்துக்கிட்டு வேகமாக போகக்கூடாது, 2 வீலர் எடுத்துக்கிட்டு போகக்கூடாது. அதாவது ஒரு எமோஷனலாக இருக்கும்போது அப்படியே அதை வந்து நான் இது பண்ணுறேன்னு போகக்கூடாது. நோ, அது வந்து அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு தாயினுடைய விஷயத்தில் கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. 3ஆம் தேதி வந்து வியாழக்கிழமை சதய நட்சத்திரக்காரர்களுக்கு. அப்புறம் பூரட்டாதி. இந்த சதய நட்சத்திரக்காரர்கள் வந்து வியாழக்கிழமை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா, உங்களுடைய பர்சனாலிட்டியை பற்றி யாராவது கமெண்ட் அடித்தா ரியாக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம அதே போல் யாராவது நம்மளை பேசிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் வரும், ஏதோ ஒரு முடிவு நம்மளுக்கு எகென்ஸ்டாக எடுத்துட்டாங்கன்னு ஒரு தேவையில்லாத ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணப்படும். மயங்காதீர்கள். அதுதான் சதய நட்சத்திரக்காரர். பூரட்டாதி அவர்களுக்கு வந்து பெண்கள் விஷயம் அல்லது ஆண்கள் விஷயம், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயம், எதிர்ப்பாளினருடைய விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. பேசுறது, திட்டெல்லாம் வேண்டாம். அது வந்து வேற விதமாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கப்படும். இந்த விஷயத்துல தான் அவர்களுக்கு பிரச்சனை உண்டு. ஆனால் அரசாங்கத்தில் இருப்பவர்கள், அரசு துறையில் இருப்பவர்கள், கல்வி நிலையங்கள் வைத்து நடத்துபவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல ஆதாயம் இருக்கிறது. த பெஸ்ட் லாபம் யாருக்கு தெரியுமா? லாயர்ஸ். அதுலேயும் கூட கிரிமினல் லாயர்ஸுக்கு சரியான வேட்டை அப்படின்னு சொன்னால் மிகையே கிடையாது. நீங்கள் வந்து அம்பிகையினுடைய வழிபாடு இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும். முக்கியமாக கடன் தீர்ப்பதற்குண்டான உபாயம் பிறக்கும். பிறகு திருமணத்துக்கு உண்டான, ரொம்ப நாளாக திருமணம் ஆகலை உங்களுடைய சகோதரிக்கோ சகோதரர்களுக்கோ, குயிக்காக நடைபெறும். உங்களுடைய திருமணமும், அதுவும் வந்து சில பேருக்கு 2ஆம் திருமணமும்
உடனடியாக அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நல்ல வாரமே. மீன ராசியிலும் மீன லக்னத்திலும் பிறந்த அன்பர்களே, 7 சனி படுத்துருச்சுன்னு தான் சொல்லுவேன். ஆனால் இந்த வாரம் நிறைய நன்மைகள் காத்து கொண்டு இருக்கின்றன. என்ன அப்படின்னு கேட்டால், 3ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போகிறார். அவர் 8லேருந்து 8ல் மறைகிறார். அதனால இதுவரைக்கும் இருந்த பண கஷ்டம் குறைஞ்சிடும். புதிய வியாபாரமோ புதிய தொழில் விஷயங்களோ புதிய ஜாப் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சொத்துக்களை டீல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. நல்ல விதமாக வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு ஒரு அமைப்பு உண்டு. திருமண ஏற்பாடுகள் நல்ல விதமாக நடக்கும். அம்மாவனுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டு முன்னேற்றம் கிடைக்கும். சகோதரர்களின் மூலமாக நல்ல ஆதாயம் கிடைக்கும். புதிய வேலை கிடைக்கும். அதுவும் கூட பெரிய பெரிய கம்பெனியில் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புகள் கொடுக்கப்படும். வம்பு வழக்குகளில் ஒரு நல்ல தீர்வும் கிடைக்கும். அதில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுலையோ அல்லது உங்களுடைய காரியத்தை வெற்றி பண்ணிடுங்க. ப்ராப்பர்ட்டி டீலிங், சொத்துக்கள் டீல் பண்ணுறதுல ஜெயிக்கக்கூடிய வாரம் அது. அதனால மீனராசி அன்பர்கள் கவலையப்பட வேண்டாம். முக்கியமாக பிஸ்னஸ் மேனுக்கெல்லாம் பெரிய பெரிய பிஸ்னஸ் ரன் பண்ணுகிறார்கள் இல்லையா, எக்ஸ்போர்ட் பண்ணுறது, வெளிநாடுகளோட தொடர்பு வைக்கிறது, இது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இருக்கக்கூடிய வம்பு வழக்கெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு. அம்மாவனுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டு மறுபடியும் வரும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். தந்தையினுடைய ஆரோக்கியம் நல்லபடியாக மேம்படும். எதிரியினுடைய அந்த ஒரு முடிவானது உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே தெரியும். சரி, எதிரி முடிஞ்சிட்டார் அப்படின்னு நமக்கு தெரியும். பண்ணக்கூடாதது ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால், இரவு 8 மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாது மீனராசிக்காரர்கள். ஏனென்றால் உங்களுக்கு இந்த வாரம் 4ஆம் தேதி 5ஆம் தேதி வெள்ளி சனி உங்களுக்கு சந்திராஷ்டமம். அது என்ன ஆகிடும், 5க்கு உண்டானவன் இல்லையா, கண்டதை தின்னு நம்மளே வயிற்ற கெடுத்தும். அதனால் அதை மட்டும் பண்ணிட வேண்டாம். பிறகு சகோதரங்களோட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புரட்டாதி உத்திரட்டாதி. இந்த புரட்டாதிக்காரர்களுக்கு திருமண ஏற்பாடுகள் நடந்தது அப்படின்னாக்கா அன்றைக்கு பெண் மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம். உத்திரட்டாதிக்கு சகோதர உறவோட சண்டை போட வேண்டாம். சனிக்கிழமை உத்திரட்டாதி அதே சகோதர உறவோட ஜாக்கிரதையாக இருக்கணும். ரேவதிக்கு என்ன பண்ணுறது, குழந்தைகளோட சண்டை போடக்கூடாது. இதுதான் மீனராசி அன்பர்களுக்கு. மீனராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கால பைரவர். பைரவருடைய வழிபாடு. ஏனென்றால் இந்த தடவை தேய்பிறை நமக்கு வர்றதுனால துர்காஷ்டமி அன்னைக்கு பைரவருடைய வழிபாடு செய்யுங்கள். மீனராசிக்காரர்களுக்கு இது ஒரு ஏற்றம் மிகுந்த வாரமே. அதனால மிகையே கிடையாது. அப்படி சொன்னால் மிகையே கிடையாது. ஆக 12 ராசி அன்பர்களுக்கும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகளும் நீங்கி முழு நிறைவுடன் நல்ல நல்ல சிறப்பம்சங்களுடன் கூடிய சந்தோஷமும் சொத்துக்களும் குவிந்து வாழ்வாங்கு வாழ்க்கை அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் ஆசீர்வாதங்களுடன் நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.